ஆண்டவரும் அருமைரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி ஃபாதர்ஸ் டே அனுசரிக்கப்படுகிறது. எங்களுடைய சார்பாக, திருச்சபையின் சார்பாக இந்த தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபாதர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் கொரிந்து சபைக்கு எழுதினதான 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் 16,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே என்று என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். கொரிந்து சபை வரமுள்ள சபை. கொரிந்து சபையில் வரம் இருந்தது, ஆனாலும் அந்த சபைக்குள்ள அநேக பிரிவினைகள் இருந்தது, அநேக பாவங்களும் அந்த சபையில் என்ன செய்தது இருந்தது. அந்த சபையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இருந்தது என்கிற நிமித்தமாய் பவுலுக்கு, அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலுக்கு இந்த இதற்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கடிதத்தை இந்த சபையிலேருந்து எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்துக்கு பதில் கடிதம் எழுதினது தான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அந்த சபையில் போதிக்கிறதற்கு அப்போலோ, அது மாத்திரமல்ல பேதுரு என்ன செய்யணும்னு சொன்னால், இன்னும் நமக்கு என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் பேதுரு முதற்கொண்டு இப்படி நிறைய பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அதனால தான் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லி அந்த சபைக்குள்ள அவ்வளவு பிரிவினைகள் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. இதனால தான் பவுல் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் 16,000 உபாத்தியார்கள் என்று எழுதுகிறார். இந்த என்ன 16,000 உபாத்தியார்கள் அப்படின்னா, உபாத்தியார்கள்னா யார்? போதிக்கிறவர்கள், கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறவர்கள், வேதத்தை குறித்து போதிக்கிறவர்கள். இன்றைக்கி வேதத்தை குறித்து போதிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் போதனை சூப்பராக இருக்கும், ஆனால் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. தகப்பன் தான் உங்களை கண்டிக்கிறவர். இன்றைக்கி நம்முடைய திருச்சபையில் போதகர் இருக்கிறார் பாருங்க, அவர் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன். அந்த போதகர் கண்டிக்கிற போதகராக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல தகப்பன். இன்றைக்கி போதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் போதனையெல்லாம் கேட்டு நீங்கள் வளர்ந்துடலாம் நினைக்கக்கூடாது. உங்களை போதிக்கிற தகப்பனாய் இருக்க வேண்டும், உங்களை கண்டிக்கிற தகப்பனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கி சபை மக்களுக்கு புத்தி சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது. இதை செய், இது நீ செய்கிறது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டி காண்பிச்சு பாருங்கள், நீங்கள் அவர்களுக்கு சத்துருவாக தான் என்ன செய்வார்கள், உங்களுக்கு தெரிவார்கள். எனவே தான் தகப்பன்மார் இல்லையே. அதே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது. நான் உங்களுக்கு பிரம்போடு வரவா என்று கேட்கிறார். பிரம்போடு என்னது? உங்களை நான் அடித்து புத்தி சொல்லவா? ஏன்னா அதுக்கு எனக்கு என்ன உண்டு, உரிமை உண்டு. நான் உங்களுக்கு தகப்பன். தகப்பன் தான் பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு என்ன உண்டு, உரிமை உண்டு. ஆனால் வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும் என்றால், பொல்லாதவர்களாக இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறதான என் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவை தருவது அதிக நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. பொல்லாதவர்கள், பொல்லாத தகப்பன்கள், நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது நான் பரலோகத்திற்குள்ள வாசம் பண்ணுகிற, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நான் நல்ல தகப்பன். இந்த நல்ல தகப்பன் இன்றைக்கு என்ன சொல்கிறார்னா, உங்களுக்கு நன்மையான ஈவை தருவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையான ஈவுனா, கண்டிக்கிற தகப்பன் தாங்க உங்களுக்கு நல்ல ஈவை தர முடியும். எப்போவுமே கண்டித்து போதனை செய்கிற தகப்பனாய் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு கண்டிக்கிற தகப்பனை ஆண்டவர் தந்திருக்கிறாரா? நீங்கள் சோத்திரம் பண்ணி பாருங்கள். கண்டிக்கிற தகப்பன் அநேகருக்கு பிடிக்காது தான். கண்டிக்கிற தகப்பன் அநேகர் என்ன செய்வார்கள், குற்றம் சாட்ட தான் செய்வார்கள். ஆனால் அவருடைய போதனையில் நீங்கள் இருக்கும் பொழுது தான் நீங்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மறுமைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், கடந்து செல்ல முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரை குறித்து உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் எவராய் வாசிக்க முடிகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்தில் வரும் வரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு என்ன செய்தாராம், வந்தார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, இவர் நல்ல தகப்பனாக இருக்கிறனால ஆபத்துக்கு, நாசமோசங்களுக்கு, எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கு உங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு உங்களை சுமந்து கொண்டு என்ன செய்கிறார்னா வருகிறார்.